பாஸ், டியூஸ்டே ப்ரீ மார்க்கெட் ஓட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஷாங்காய் கோஆபரேட்டிவ் சமிட் இப்போது நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் பல செக்யூரிட்டிஸ் பற்றின பல விவாதங்களை அவங்க முன் வச்சிருக்காங்க. குறிப்பாக சைனா அவங்களோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவை இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கிர்கிஸ்தான் வரைக்கும் சைனாவிலிருந்து ஒரு புதிய ரோடுகள் அமைக்கிறதாகவும் செக்யூரிட்டிஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பேசப்படுறது என்ன அப்படின்னா, குளோபல் சவுத் அப்படிங்கிறதோட அந்த ரிஃபார்ம்ஸ் முடிச்சுட்டு 0.2% பாசிட்டிவாக இருக்கு. ஜப்பான் மாட்டான் இன்னைக்கு 0.18% பாசிட்டிவாக இருக்கு. எட்ஜஸ் நிஃப்டி 0.05% பாசிட்டிவாக இருக்குது. எட்ஜஸ் நிஃப்டி பாயிண்ட் பண்ணுறது ஒரு ஃப்ளாட் அண்ட் பாசிட்டிவேஷனாக தெரியுது. நம்ம ஏற்கனவே எம்எஸ்சி செக் பண்ணி நேற்று சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இன்னைக்கு மைல்டு பாசிட்டிவ்ல இருந்து சைட்வேஸாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். பாருங்களேன், அதே மாதிரி தான் மார்க்கெட் இப்போதைக்கு சைட்வேஸாக இருக்குது. ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக 24,500 அப்படிங்கிறது பாட்டம் லெவலாகவும் 24,700 அப்படிங்கிறது டாப் லெவலாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு லெவலில் ஏதோ லெவல் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். இல்லைன்னா மார்க்கெட் இந்த வித்தின் த ரேஞ்சுக்குள்ளே முடிகிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுறது சிறந்ததாக இருக்கும். இந்த 10 பேருக்கு சுச்சுவேஷன் மட்டும்தான் மார்க்கெட் ஆப்பரேட் ட்ரெண்ட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி இருக்கலாம். ஆப்ஷன் ஷார்ட் ட்ரேடர் செமஸ்டர் ஃபுல் கன்வர்ஷன் ட்ரேட் பண்ணுங்க.